இது என்னையா சிம்புவுக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் இப்படி ஒரு தீராத பிரச்சனை. சிம்புவுக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் என்ன பிரச்சனை என கேட்கிறீர்களா? எல்லாம் திருமணப் பிரச்சனைதான். கீர்த்தி சுரேஷ் சிங்கிளாக சந்தோஷமாக கெரியரில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் கீர்த்தி சுரேஷுக்கும் தொழில் அதிபரின் மகனுக்கும் விரைவில் திருமணம் என தகவல் வெளியானது. அதெல்லாம் ஒன்றுமில்லை என கீர்த்தியின் அப்பா சுரேஷ் விளக்கம் அளித்தார். இதையடுத்து கீர்த்திக்கும் பள்ளி காலத்து காதலருக்கும் திருமணம் என பேச்சு கிளம்பியது. அதுவும் உண்மையில்லை என கீர்த்தியின் பெற்றோர் தெரிவித்தார்கள். பின்னர் கீர்த்திக்கும் பாஜக நிர்வாகியின் மகனுக்கும் திருமணம் என தகவல் வெளியாகி தீயாக பரவியது. அதன் பிறகு கீர்த்திக்கும் நகைக்கடை உரிமையாளரின் மகனுக்கும் திருமணம் என பேசப்பட்டது. இதற்கிடையே வெளிநாட்டு பையனுக்கும் கீர்த்திக்கும் திருமணம் என்று கூட பேசினார்கள். கீர்த்திக்கு திருமணம் என ஒரே ஆளுடன் சேர்த்து தகவல் வெளியானதே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு மாப்பிள்ளை. கடைசியாக வெளியான தகவலில் இருந்த மாப்பிள்ளை நகைக்கடை உரிமையாளரின் மகன். இன்னும் எத்தனை பேரைதான் எனக்கு மாப்பிள்ளையாக்குவீர்கள் என கீர்த்தியே சிரித்திருப்பார். கீர்த்திக்கிருக்கும் இதே பிரச்சனைதான் சிம்புவுக்கும். சேதி தெரியுமா? சிம்புவுக்கும் வாரிசு நடிகைக்கும் கல்யாணமாம். நம்ம சிம்புவுக்கும் தொழில் அதிபரின் மகளுக்கும் திருமணமாம். சிம்புவுக்கும் டாக்டரம்மாவுக்கும் கல்யாணமாம். சிம்புவுக்கும் நடிகரின் மகளுக்கும் திருமணமாம் என அவ்வப்போது ஒரு பெண்ணுடன் சேர்த்து பேசுகிறார்கள். யாருடனும் திருமணம் இல்லை. அது எல்லாம் வெறும் வதந்தி என சிம்பு தரப்பில் பலமுறை விளக்கம் அளித்துவிட்டார்கள். ஆனாலும் இந்த திருமண வதந்தி ஓயவில்லை. கீர்த்தியைப் போன்றே சிம்புவுக்கும் ஒவ்வொரு முறையும் ஆள் மாறுகிறது. இருவருக்கும் அவரவர் வீட்டில் திருமணம் செய்து வைக்கும் வரை இந்த வதந்தி ஓயாது போன்று. அடுத்ததாக யாருக்கும் கீர்த்திக்கும் திருமணம் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக இருக்கிறார்கள். அடுத்த முறை வதந்தி பரவும் போது சிம்புவுடன் வேறு பெண்ணின் பெயர் வரும். இந்த கல்யாண வதந்தியை தொடர்ந்து பரப்புவது யார் என்றுதான் தெரியவில்லை. சிம்புவும் சரி கீர்த்தியும் சரி கெரியரில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்படி வதந்தி பரவுகிறது.